ரகசியமாக அப்புறமா காதில் ஓத. கூட்டணி யார் முடிவு செய்வாங்க? நீங்க தான் முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன் அவரும் சொல்றாரு. இது யார் முடிவு செய்வோம்? இப்போ கொஞ்ச நாளாகவே பாமகவில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுமா? நீடிக்காம இருக்கு. நிச்சயம். அதாவது எல்லாத்திலும் இந்த உலகத்தில் தேர்வு இல்லாம எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தேர்வு இருக்கத்தானே செய்யுது. இந்த பிரச்சனைக்கு காரணமே கூட்டணியை முடிவு செய்யறதுலதான் அப்படின்னு ஒரு கருத்துட்டே இருந்திருக்கு. அதற்கான கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இது அல்ல. கூட்டணி யார் முடிவு செய்வாங்க? நீங்க தான் முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன் அவரும் சொல்றாரு. இது யார் முடிவு செய்வோம்? பேசி முடிவு செய்வோம். ஏன்னா 2024ஆம் ஆண்டு தேர்தல் போது அதிமுக கூட கூட்டணி வைக்காதது, பாஜக கூட கூட்டணி வச்சதுன்னா இதுக்கான அடிப்படை பிரச்சனை நினைக்கிறீங்களா? இல்ல முகுந்தனா கட்சிக்கு உள்ள கொண்டாந்து பிரச்சனை நினைக்கிறீங்க? முடிந்து போன விஷயம் இனி நடக்க போறத பேசுவோம். ஐயா, பாமக பொறுத்தவரை தேர்தலுக்கு எப்போதுமே ஒரு வியூகம் வகுத்து தேர்தலில் கடந்த காலங்களில் சந்திச்சு வந்தீங்க. இந்த தேர்தலுக்கு ஏறக்குறைய 9 மாதம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சலசலப்பு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாது? அதாவது பின்னடைவு ஏற்படுத்துறது அது நீங்கள் தான் வந்து 1 2 சொல்கிறீங்க. இப்போ பாருங்களேன், இவ்வளோ பேர் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. என்ன வெயிலில் நிற்க வச்சு ஒரே கேள்வி அவர் ஒன்று கேள்வி கேட்பாரு. சரி செய்யப்படும். அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா இல்ல உங்களிடம் தான் இருக்குமா? என்ன சொல்றேன், உங்களை சந்திக்க தான் போறேன். இல்ல திரு ஆதித்ய குருமூர்த்தி ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. வழக்கமா ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி பேசினாரு. இப்போ உங்ககிட்டயும் அது தொடர்பா வந்து நிறுவனருக்கும் தலைவருக்கு உள்ள காம்ப்ரமைஸ் காண்டி தான் வந்திருக்காராயா? அதாவது நல்லவர்கள், நல்ல மனதுடையவர்கள். அவர் ஒரு விற்பனர், ஹைலி இன்டெலிஜென்ட். அதனால் அதற்கு ஏதாவது ஒரு அவர் சொன்னால் நல்லது நடக்கும் அப்படின்று நானும் நம்புகிறேன், எல்லாரும் நம்புகிறோம். அதனால் அங்கே வந்து பேசினார். என்னுடைய பேசப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல